ரூ. 320 கொடுத்து பிரியாணி வாங்கி கொடுத்தா ஒரு பொண்ணை நம்ம என்ன வேணாலும் பண்ணலாமா? ஒரு ஆம்பளை இதை சொல்றதுக்கு எனக்கு கேவலமா இருக்கு. த கேர்ள்ஸ் பே யுவர் ஓன் பில்ஸ் பிகாஸ் a லாட் ஆஃப் men மிஸ்டேக் பேயிங் எ மீல்ஸ் as பேயிங் ஃபார் கன்சிடன்ஸ். கேவலமா இருக்கு ஒரு ஆம்பளை இதை சொல்றதுக்கு. அதை ஒரு குரூப் கை தட்டி சிரிக்குது. இது ஜோக்கா எடுத்துக்கிட்டு சிரிக்குது. அதுல சொல்ற ரூ. 370 கொடுத்த ஒரு பொண்ணுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தேன், அது வேஸ்டா போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ மேல உரிமை எடுத்துக்கிட்டு அவளை படுக்க கூப்பிட்டேன் அப்படிங்கிறான் ஒருத்தன். இந்த 3 நாய்களுக்கு இதுல ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு உனக்குள்ள என்னடி மரியாதை மயிறு டாக்டர் ஒரு ஆணோட பிரைவேட் பார்ட்டை பற்றி, அதாவது உடம்பு செத்துப்போன உடம்பை வந்து பேருத பரிசோதனைக்கும் ஒரு டெஸ்டிங்காக ஸ்டூடெண்ட்டை கொடுப்பாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிரைவேட் பார்ட்டை ஒரு ஜோக்கா சொல்லி ஒரு ஆணோட உறுப்பை ஜோக்கா நினச்சி சொல்லி ஒரு குரூப்பே சிரிக்குது. இந்த 3 பேர் பேசியிருக்காங்க. இப்போ இதில் எது தப்பு? ஒருத்தன் பிரியாணி வாங்கி கொடுத்து ஒரு பொண்ணை படுக்க கூப்பிட்டுன்னு சொன்னது தப்பா, இல்லை ஒரு டாக்டராக இருந்துட்டு பிரைவேட் பார்ட்டை பற்றி ஃபன் பண்ணி அந்த டாக்டருக்கு மேலே இருக்க நம்பிக்கையை உடைச்சது தப்பா? இந்த 3 நாய்களுக்கும் இப்போ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் சிறப்பு கழுத்து அடிக்க வேணாமா? இவங்க மட்டும் இல்லை, இந்த குரூப்பில் இருக்க எல்லாம் இது ஒரு சிரிப்பு நினச்சி விளையாட்டு நினச்சி கையை தட்டி சிரிக்காங்க. இந்த மாதிரி படித்த தற்குறிங்க முட்டாளுகள் இங்கெல்லாம் உங்களெல்லாம் எதை வச்சுட்டு அடிக்கிறது? அப்போ சமுதாயத்தை எந்த நிலைமைகளை கொண்டு போயிட்டு இருக்கீங்க? இப்போ ஒவ்வொரு பொண்ணு மனசுல என்ன நினைவிருக்கும்? அப்போ ஹோட்டலுக்கு போகும்போது நம்ம காசு கொடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். மைண்டில் என்னென்ன விதைக்கிறாங்கன்னு பாருங்களேன். கேவலமா.